கும்பராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் வரக்கூடிய 2024 வருடத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். அதுக்கு முன்னாடி கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரமான வசுக்கள் பிறந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதமும் 4வது பாதமும், பிறகு வரக்கூடிய ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரமான நீதியும் நேர்மையும் தவறாமல் இருக்கக்கூடிய யமனேஸ்வரர் பிறந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரம் 4 பாதம், அதன் பிறகு குபேரர் பிறந்த நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் 3 பாதம், முதல் பாதம் 2வது பாதம் 3வது பாதம். இந்த வருடம் பிறக்கப்படக்கூடியது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில், மகம் நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் சிம்ம ராசியில் 129 டிகிரி கன்னியா லக்னத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. அப்போது கும்பராசி நண்பர்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா? கும்பராசியாதிபதி சனி பகவான் ராசியிலேயே உட்காந்து ஜென்ம சனியாக இருக்கிறாரே சங்கடப்பட்டு இருக்கிற கும்பராசி நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சங்கடப்படுறீங்களோ இல்லையோ சங்கடப்பட வச்சிருவாங்க ஜோதிடர்கள். ஏன்னா இன்றைக்கி ஜோதிடம்ன்றது 85% 90% தொழிலாகி போச்சு. இது ஒரு புறம் இருக்கட்டும், அதை பற்றி நம்ம பேசலை. கும்பராசி நண்பர்களுடைய ராசிநாதனே சனி பகவான் தான். ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் மாறுற வரைக்குமே கெட்ட பலன்கள் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறுங்க. சனி பகவான் உங்களுடைய ராசியாதிபதி, உங்கள் ராசியில் இருந்துட்டு அவர் நல்லவருன்னு சொல்லிட முடியாது. ஆனால் அவர் ஏறி இருக்கிற சாரம் என்ன, அவர் எந்த சாரத்தில் இருக்கார்? திருக்கணித பிரகாரம் எப்பயோ சனி பயிற்சி ஆகி போச்சு. வாக்கிய பிரகாரம் 3 நாளைக்கு முன்னாடி தான் சனி பயிற்சின்னு சொல்கிறாங்க. இப்போ அது சரியா இது சரியான்ற வாதம் வேண்டாம். சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் இருக்கார். சதய நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம். ஆசைகள் அதிகமாக வரும் கும்பராசி நண்பர்களுக்கு. இந்த 2024 வருடத்தில் நாம் ஏன் சுய தொழில் செய்யக்கூடாது, நாம் ஏன் புது வாகனம் வாங்கக்கூடாது, நாம் ஏன் ஒரு வீடு வாசல் வாங்கக்கூடாது, எந்த வகையில் அந்த தகுதி நமக்கு இல்லாமல் போச்சு, இப்படியெல்லாம் எண்ணங்கள் சிந்தனைகள் ஏற்படுத்தும். 100% சத்தியம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த எண்ணங்கள் வரதான் செய்யும். உங்களுடைய சுய ஜாதகம் தயவு செய்து பாருங்கள். சுய ஜாதகத்தில் மண்மனை வாங்கக்கூடிய பிராப்தம் இருந்தால் மட்டும் அதில் இறங்குங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் மட்டும் அதில் இறங்குங்க. என்ன காரணம்னா, ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சாதகமாக கிடையாது, பாதகமாக இருக்குது. மே மாதம் 2 தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். இதை நான் எங்கே வேணாலும் சொல்லுவேனுங்க, சத்தியம் பண்ணி சொல்லுவேனுங்க. 6 மாதம் நமக்கு 6 மாதம் கிடையாது, 5 மாதம்தான். 5 மாதம் மந்த நிலை ஏற்படுத்தும். மந்த நிலை தான் கொடுக்குமே தவிர சரியில்லைனாலும் சொல்ல மாட்டேனுங்க, கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். 7 மாதம் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தான் ஒரு 5 மாதம் கொஞ்சம் சங்கடமாக இருந்ததா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது உறுதி. உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏறி இருக்கிற நட்சத்திரமும், 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏறி இருக்கிற நட்சத்திரமும், 8வது பாவகத்தில் இருக்கிற கேதுவும், இவங்களுடைய அமைப்புகள் கொஞ்சம் நமக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும். எந்த மாதிரியான சங்கடங்கள்னா, நீங்கள் இருக்கிற நிலைமையிலேருந்து எந்த சூழ்நிலையும் கீழே போயிட மாட்டீங்க. மேலே போகலனாலும் பரவாயில்ல, கீழே போகாமல் நம்ம பார்த்துக்கிடணும். இல்லை, முடிஞ்ச அளவுக்கு அவசரப்பட்டு ஒரு செயல் செய்ய வேண்டாம். அதை மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க, அது உங்களுக்கு நல்லதும் கூட. ஏன்னா பேசின வாயும் ஓடன காலம் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு அவசியம் இல்லாத விஷயத்தில் கூட நம்ம மூக்கு நுழைச்சி நீ இது பண்ணு இப்படி சொல்கிறவங்க தான் நாம். பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு தான் நம்ம காரணமாக இருப்போமே தவிர யாருடைய அழிவுக்கு நம்ம காரணமாக இருக்க மாட்டோம். நாம் செய்யக்கூடிய உதவி நமக்கே அது சங்கடமாக கொடுத்துரும். கொடுக்கல் வாங்கல் இந்த நேரத்தில் காசு பணம் யார்கிட்டயாவது கொடுத்துட்டிங்கன்னா ஏன்டா கொடுத்தோம், எதுக்குடா கொடுத்தோம், எப்படா கொடுத்தோன்ற அளவுக்கு நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு ஆகி போயிடும்.
மே மாதம் வரைக்கும் பொறுமையாக இருங்க, அது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. ஒரு நிறுவனத்தில் இருக்கிறீங்களா, அந்த நிறுவனத்திலேயே அந்த ஒரு 5 மாதத்துக்கு அப்படியே தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருங்க, பல்லு கடிச்சிக்கிட்டு இருங்க. 5 மாதங்க மேலே. மே மாதத்தில் இருந்து நிறைய கும்பராசி நண்பர்களுக்கு வெளிநாடு யோகம் இருக்குது, சத்தியமாக வெளிநாடு யோகம் இருக்குது. அதுபோக சுய தொழில் பிரகாசமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். சுய தொழில் நிறைய நண்பர்கள் 2024 வருடத்தில் மே மாதத்துக்கு மேற்கொண்டு முதலாளி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு நிறைய நண்பர்களுக்கு இருக்குது. விரைய செலவுகள் பண்ணுங்க. திருமணம் பண்ணலாமா சார்? பண்ணலாம், தப்பில்லை. திருமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சார், ஜென்மச்சனி சொல்கிறாங்க, பயமுறுத்துறாங்க, 7.5 சனி ஜென்மச்சனி இருக்குது சொல்கிறாங்க. திருமணம் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். வீடு வாசல் கட்டலாமா? பண்ணுங்க. 10 ரூபாய் மிச்சம் பண்ணால் 100 ரூபாய் செலவு வரும். 100 ரூபாய் மிச்சம் பண்ணால் 1000 ரூபாய் செலவு வரும். 1000 ரூபாய் மிச்சம் பண்ணால் 10,000 ரூபாய் செலவு வரும். செலவுக்கு பஞ்சம் இல்லைங்க. இது மே மாதம் வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். மே மாதம் 2 நாளும் உங்களுக்கு எப்படி சொல்ல, ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு செலவுக்கு பஞ்சம் கிடையாது. செலவு இருக்க தான் செய்யும். ஆனாலும் இது பயனுள்ளதாக நீங்கள் ஆக்கிக்கிடணும்னு நினச்சிங்கன்னா கடனை வாங்கியாவது ஒரு மண்ணு மனம் வாங்குங்க, இல்லை வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க, இல்லை வீடு வாசல் வாங்குங்க, தப்பில்லை. உங்கள் பேரில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை விட, பதிவு பண்ணுறதை விட, உங்கள் அப்பா பேரில், அம்மா பேரில், இல்லை மனைவி பேரில், இல்லை பையன் பேரில், இந்த மாதிரி அண்ணன் தம்பி பேரில் செய்யலாமா சார்? ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் தேவையில்லாத சிக்கலாகி போயிடுது. அண்ணன் தம்பி ஒரு சில நேரத்தில் பங்காளிங்க ஆகிடுறாங்க. இந்த மாதிரி சிக்கலெல்லாம் நிறைய பேருக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் உங்களை தாய் தந்தை மேலேயோ அல்லது மனைவி பேர்லேயோ வேறு வழியே இல்லைன்னா உங்கள் பேரில் செஞ்சுக்கோங்க. உங்கள் பேரில் செய்கிறது 2வது பட்சமாக வச்சுக்கோங்க. உங்களை சார்ந்தவங்க பேரில் செய்கிறது முதல் பட்சமாக வச்சுக்கோங்க. கும்பராசி நண்பர்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதம்தான். 5 மாதம் சொன்னால் 5 மாதம் கூட கிடையாது. உங்களுக்கு மந்த நிலைன்றது 4 மாதம். அந்த 4 மாதத்துக்கு மேற்கொண்டு உங்களுக்கு வளர்ச்சி விஸ்வரூப வளர்ச்சியாக இருக்கும். இதை அனுபவித்து சொல்லுங்கள், சத்தியமாக உண்மை. மன அழுத்தம்னா சொல்லவே தேவையில்லை. அது கும்பராசி நண்பர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எப்படி மன அழுத்தம், எந்த வகையில் மன அழுத்தம்னா, நம்மளால் மற்றவங்களுக்கு தான் நல்லது நடந்ததே தவிர மற்றவங்களால் நமக்கு நல்லது நடக்கலை. ஆனாலும் அந்த நன்றி இல்லை என்ற மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். குடுக்கல் வாங்கல மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். காதலர்கள் பிரிஞ்சு போன மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிகளில் ஒரு சில நண்பர்களுக்கு சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். காரணம் என்ன? ராசிக்கு 3ல் குரு, 2ல் ராகு, ஜென்மத்தில் சனி. இது எல்லாமே நமக்கு ஒரு மாதிரியான சங்கடங்கள் கொடுக்கும். ஒரு சில நண்பர்களுக்கு கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளியும், எங்கே போனால் என் கஷ்டம் குறையும், எந்த கோவில் குளம் போகணும், என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் முன்னுக்கு வரத்துக்கு நான் செய்கிறேன். இப்படி தான் ஒரு சில நண்பர்கள் பலவீனமாக இருக்காங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, உங்களால் அனுபவிக்க முடியாத கஷ்டத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போகிறதில்லை. உங்களால் முடியாத ஒரு விஷயம் யாரோ எங்கேயோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயம் சொல்கிறேன், உங்களுடைய சங்கடம் சரியாகும். சங்கடங்களெல்லாம் சந்தோஷமாக மாறும். 4 மாதம் பொறுத்துக்கோங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் பொறுத்துக்கோங்க. மே மாதத்துலேருந்து உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, சார் நீங்கள் சொன்ன நேரத்தில் இந்த மாதிரி விஷயம் நான் செஞ்சேன் சார் அப்படின்ட்டு. அது எனக்கு மட்டும்தான் தெரியுது. கமெண்ட்டில் சொன்னால் இன்னும் 4 பேருக்கு தெரியும். அது பப்ளிசிட்டிக்காக சொல்லலைங்க, சத்தியமாக பப்ளிசிட்டிக்காக சொல்லலை. ஓரளவுக்கு அது மற்றவங்களும் உணருவாங்க, ஓகே இவர் சொன்னது கரெக்டாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேனே தவிர அது என்ன நான் இன்னும் பப்ளிசிட்டி ஆகிறதுக்காக சொல்லலை. அதுபோக ராசியாதிபதி ராகுடி நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். குரு பகவானுடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது நல்லாவே இருக்கும். குரு பகவான் மாறினாலும் நல்லாவே இருக்கும், ஒன்றும் சங்கடம் வராது. 8வது பாவகத்தில் செவ்வாவுடைய சாரத்தில் தான் ஆரம்பத்தில் கேது இருப்பார். செவ்வாவுடைய சாரம்னா சித்திரை நட்சத்திரம் 2வது பாதத்தில் சுதர்சனர் பிறந்த நட்சத்திரத்தில் கேது இருக்கிறாரு. அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் வரும் பொழுது, தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்து வரும் பொழுது கேது பகவான் உங்களுக்கு எண்ணம், சிந்தனை, புத்தி எல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக கொடுப்பார்.
இப்போ என்ன சிந்தனை புத்தியெல்லாம் தெளிவில்லையா சார்? சத்தியமாக அப்படி சொல்லலைங்க. எல்லா தகுதி இருந்து நம்ம இருக்கிற இடத்துலையே தானே சார் இருக்கோம். நமக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் தானே நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு வெளிக்காட்ட முடியும். எல்லா திறமையும் இருந்தும் சந்தர்ப்பம் இல்லாமல் ஒதுங்கி இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்க தானே செய்கிறாங்க. அந்த நண்பர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடியது தான் மே மாதத்துலேருந்து. நிறைய பேர் வளர போகிறீங்க, நிறைய பேர் வாழவும் போகிறீங்க, நிறைய பேர் வாழ்வாதாரம் நல்ல விதமாக அமைச்சிக்கவும் போகிறீங்க. 7 நாடு சனியை பற்றி கவலைப்படாதீங்க. 7 நாடு சனி, சனி பகவான் கெட்டவர் அப்படின்ட்டு நம்ம ஒரு முத்திரை வச்சுட்டாங்க நம்ம ஜோதிடர்கள். கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், சுக்கிரன் நல்ல கிரகம், சனி கெட்ட கிரகம் கிடையாது. சுக்கிரன் நல்ல கிரகம், சுக்கிரன் நல்ல கிரகம் இல்லை, சூரியன் கெட்ட கிரகம் கிடையாது. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அவர் இருக்கிற இடம், வாங்குகிற நட்சத்திரம், பார்க்கக்கூடிய இடம், இதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். உறுதியாக சொல்கிறேன், கும்பராசி நண்பர்களுக்கு இந்த 2024 வருடம் 8 மாதம் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிறைய பேர் சாதிக்கிறீங்க, நிறைய பேர் வெளிநாடு போக போகிறீங்க. வெளிநாடு போகிறது நிறைய பேருக்கு கனவாக இருக்கும். இந்த வருடத்தில் அதுக்கான பிரார்த்தனை நடக்க போகுது. கலைத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும். யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பேக் எண்டில் பின்னுக்கு நீங்கள் வேலை செய்துட்டு இருக்கிற நண்பர்கள் முன்னுக்கு வருவீங்க. கடன் பிரச்சனையால் நூலாகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த 2024 வருடம் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது, வாழ்வாதாரத்தை கொடுக்க போகுது. அனுபவிங்க. நிச்சயம் நல்ல விதமாக இருப்பீங்க. தைரியமாக இருங்க. யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் உழைக்க போகிறீங்க, உயர போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. நிச்சயம் எனக்கு கமெண்ட்டில் சொல்ல தான் போகிறீங்க. அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கூட உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. அந்த சுய ஜாதகம் என்கிட்ட பார்க்குறதுக்காகலாம் நான் சொல்லலை. உங்களுடைய ஜோதிடர்கிட்ட உங்களுடைய சுய ஜாதகம் இந்த 2024 பிறக்கப்படுது. என் சுய ஜாதகத்தில் எனக்கு என்ன திசை புத்தி நடக்குதுன்றது கொஞ்சம் பாருங்கள். அந்த திசைக்குண்டான பலனும் புத்திக்குண்டான பலன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மற்றதெல்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை. மற்ற கிரகநிலைகள் கூட தேவையில்லைங்க. என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, திசை நாதர் எங்கே இருக்கிறாரு, புத்தி நாதர் எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணுவார், என்ன பண்ண மாட்டார், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.